வெஜ் பிரியாணி, அப்புறமா வந்து மஷ்ரூம் பிரியாணி, கொண்டக்கடலை பிரியாணி, காராமணி பிரியாணி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லா காயும் போட்டு பிரியாணி, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த பிரியாணி மாதிரி செய்யக்கூடிய தக்காளி சாதம். நான் தக்காளி சாதமும் பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே செய்வேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டும் செய்வேன். புதினா கொத்தமல்லி, புதினா கருவேப்பிலை போட்டு செய்வேன். அது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பிரியாணிலே. அந்த மாதிரிலாம் செய்யும் போது பசங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. தாவர உயிர் இனங்கள் ஆணாக கனியும், அதுதான் உணவு. நீங்களும் அருமை சமையல். புதினா வேண்டாம், புதினா இருக்குது, புதினா தேவையில்லை. கொத்தமல்லி டப்பா எடுங்க. ஆமாம், இது பெப்பர் சிக்கன்ல, அதனால புதினா கொடுக்குறேன். இந்த சேர் அந்த மாதிரி நீங்கள் அருமை சமையல். அதே மாதிரி நான் எதுக்காக நிறைய வந்து எங்கள் சேனல் நான்வெஜ் இருக்குன்னா, நான் நான்வெஜ் கண்டென்ட்டு எடுத்திருக்கேங்க. கண்டென்ட்னா ஒருத்தவங்க ரீல்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பாட்டு பாடுவாங்க, ஒருத்தவங்க காமெடி வீடியோ போடுவாங்க. இதுதான் கண்டென்ட்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான்வெஜ் நான் சாப்பிட்றதுனால நான்வெஜ் வீடியோ போடுறேன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு வெஜிடேரியனை நம்ம சொல்லி கொடுக்க போகிறோமா, நான்வெஜ் சொல்லி அசைவம் சமையலை சொல்லி கொடுக்க போகிறோமான்னு தீர்மானம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணால். நான் வந்து ரொம்பவே ரெண்டுமே நல்லா செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் இன்னும் ஸ்பெஷலாக நான் வந்து நான்வெஜ் நல்லா செய்வேன். அதுக்காக தான் என்னோடய கண்டென்ட்டில் நான் நிறைய நான்வெஜ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இது பார்க்குறவங்க வந்து இவங்க நான்வெஜ்ஜாக தான் சாப்பிடுவாங்க போல இருக்குது. அப்படி கிடையாது. எல்லா சேனலுக்குமே ஒரு கேட்டகரி இருக்குது. அதனால தான் அதை தேர்வு பண்ணி அந்தந்த வீடியோ போடுறாங்க. அந்த ஒரே வேவில் போகும்போது தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடும். டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டா சீக்கிரமாக போய் சேர வேண்டியதான். நான்வெஜ்ன்றது அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதுவே நம்ம வந்து டெய்லி சாப்பிட முடியாது. நான் வந்து ஏற்கனவே ஒரு நேற்று கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் லைவில் ஒரு ரெசிபி. இப்போ நான் பாருங்கள், பெப்பர் சிக்கன் பண்ணுறேன், பிரியாணி பண்ணுறேன். இதை நான் தனியாகவும் வீடியோ எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா இது நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கலை. அப்படி எடுத்திருந்தா இது ஒரு வீடியோ, பிரியாணி ஒரு வீடியோ. அப்போ நான் போடும்போது மறுநாள் ஒரு நாள் இப்போ இது போட்டுருவேன், மறுநாளே போடுவேன். அப்போ மறுநாளும் எங்கள் வீட்டில் பிரியாணி, எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து பிளான் பண்ணி 3-4 வீடியோ எடுத்து வச்சு அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து வீடியோ எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பார்க்குறவங்க அப்படி தவறுதலாக புரிஞ்சிக்கிறாங்க. அதனால நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. திண்டுக்கல் பிரியாணி எவ்வளவு நல்லா இருக்கா என்னது, அவ்வளவு நல்லா இருக்காது. கண்டிப்பாக இருக்கும் பிரதர். நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம செய்கிற விதம்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் இருக்குது. பாருங்க என்ன சொல்கிறா, ரொம்ப டேஸ்டியாக நல்லா காரம் சாரமாக இருக்குமா. கண்டிப்பாக வாங்க, வீட்டில் சாப்பிடலாம். நீ அட்ரஸே சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க? நேராக வரணும், திரும்பணும். அப்புறம் லைவ் பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. புதுசாக வந்து சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்ன திண்டுக்கல் அங்கே பிரியாணி கண்டுபிடித்தார்களா தெரியாது. ஒரு இப்போ தஞ்சாவூர் ஸ்டைல் செய்வோம். இப்போ மீன் குழம்போ இல்லை கறி குழம்போ எல்லாரும் ஒரே மாதிரி வைக்கிறது இல்லை. அதே மாதிரி காய் சாம்பார் கூட சொல்கிறேன்.
சாம்பார் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி வைப்பாங்களா கேட்டால் கிடையாது. சாம்பார்